தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் உண்மையுள்ள தெய்வம். அவர் உண்மையுள்ளவர். உண்மையுள்ள தேவன் எதற்கு என்று சொல்லி இந்த பகுதியில் ஒரு காரியத்தை அழுத்தமாக சொல்கிறதை பார்க்கணும். ஆண்டவர் உண்மை. அதாவது நம்ம இயேசு தன்னை பற்றி சொல்லும்போது சொல்லுங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். சத்தியம் என்றால் உண்மை. நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, சத்திய தேவன் என்று சொல்லி. உண்மையுள்ள தெய்வம் என்று அர்த்தம். இந்த உண்மையுள்ள தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறதுல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் தன்னுடைய எஜமானை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் தம்முடைய உண்மையை காத்தார் என்று சொல்லி. உண்மையை காத்தார் என்று சொன்னால் அவர் சொன்னதை செய்தார். அவர் ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று. இந்த வசனத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை அவர் சொல்கிறார். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, யோவான் எழுதும்போது இவனுமா எழுதுகிறார், எங்களுடைய ஐக்கியமும் பிதாவாகிய தேவனும் அவருடைய குமாரராய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்காது என்று சொல்லி, நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்காகவே நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். யார் இந்த இயேசு கிறிஸ்து? பிதாவாகிய தேவனுடைய குமாரன். அவரோடு கூட நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர் ஒளியிலே நடந்தது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருப்பதற்காக, ஐக்கியமாய் இருப்பதற்காக நாம் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர். அவர் வாயிலே வஞ்சனை இல்லை, குற்றம் சாட்டப்படாதவர், எந்த ஒரு பாவமும் இல்லாதவர். அப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். ஆகவே தான் நம்மை அழைத்தவர், அதற்காகவே அழைத்தார். அழைத்தவர் நம்மை தகுதிப்படுத்துவதிலே அவர் குறை வைக்கவில்லை. நாம் அவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்கள் பரிகரிக்கப்பட வேண்டும். ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம், நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், அவர் காயப்பட்டார். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்த விட்டு கொடுத்தார். பிதாவாகிய தேவனும் பாருங்கள், அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்மை மீட்பதற்காக அவரையே தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் அவர் தம்முடைய சொந்த குமாரனாக இயேசுவோடு கூட நாம் ஐக்கியமாய் இருப்பதற்காக அவர் தம்முடைய சொந்த குமாரனும் அவர் ஏக சுதனமாய் இருக்கக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகவே அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அவரை ஒப்பு கொடுத்தவர்.
அவருடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை கழுவ அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, அவர் அவருடைய சாயலில் தம்முடைய குமாருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அவர் நம்மை சுத்திகரித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய சாயலிலே நாம் காணப்படுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி என்னால் நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க அவரை போலவே நம்மை அவர் மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். மேலும் ஆண்டுடைய வசனம் சொல்லுது, அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க நம்மை அழைத்த தேவன், அவரை போல நம்மை மாற்றின தேவன், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிற தேவன் என்று சொல்லி 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினவர். மற்ற எல்லாவற்றையும் அவரோடு கூட நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்க விரும்பினவர். அவரை போல நாம் பரிசுத்தமாய் இருப்பதற்கு அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தமாக்கினார். அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்க விரும்பின தேவன் அவரோடு கூட நாம் அவரை போல் இருப்பதற்கு நம்மை அவருடைய இரத்தத்தினாலே மாற்றி அமைக்கிற தேவனாக இருக்கிறார். அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிற நாமை அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருப்பதற்காக அவருடைய வசனம் சொல்லுகிறபடி அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தை நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கும்படி நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார்.